வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மின்னணு பொருட்களின் விற்பனை வழக்கத்தை விட அதிகரித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இன்று அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் விண்வெளி பிரிவில் தயாரிக்கப்பட்ட முதல் தொகுதி பிரம்மோஸ் ஏவுகணைகளை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். மேலும் அவர் கூறுகையில், நாட்டின் நலனுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையையும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். லக்னோ பிரம்மோஸ் பிரிவு ஏவுகணை அமைப்பு உற்பத்தி முதல் இறுதி சோதனை வரை முழு செயல்முறையையும் உள்நாட்டிலேயே மேற்கொள்ள வழிவகை செய்வது குறிப்பிடத்தக்கது. தந்தரேஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்காக தாம் பிரார்த்தனை செய்வதாகவும், அனைத்து குடிமக்களுக்கும் தன்வந்திரி பகவான் ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்குவார் என்று தாம் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவரின் வாழ்க்கையிலும் செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்திற்காக தன்வந்திரி பகவானிடம் தாம் பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கத்தை அளித்திருப்பதாகவும், பண்டிகை காலத்தில் மின்னணு, ஆட்டோமொபைல் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் போன்ற முக்கிய துறைகளில் சாதனை விற்பனைக்கு வழிவகுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று புதுடில்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரும் உடன் இருந்தனர். இதில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், நவராத்திரி பண்டிகை காலத்தில் மின்னணு பொருட்களின் விற்பனை 20 முதல் 25% வரை அதிகரித்து உள்ளதாகவும், இத்துறையின் மூலம் 25 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதையும் அவர் அப்போது சுட்டிக்காட்டினார். நாட்டின் தகவல் தொழில்நுட்ப இணைப்பில் 90% 5G அலைக்கற்றை கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். தொலைதூர கிராம பகுதிகளிலும் இணையதள சேவையை உறுதி செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக பீகார் மாநிலம் சென்றுள்ளார். பயணத்தின் முதற்கட்டமாக அம்மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான திரு நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் திரு சிராக் பாஸ்வானை சந்தித்து எதிர்வரும் பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். சுவாச நோய் தொற்று, புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவும் வகையில் நாபித்ரோமைசின் என்னும் ஆன்டிபயாட்டிக் மருந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற மருத்துவ கருத்தரங்கை தொடக்கி வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொபைல் கிளினிக்குகள் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு சேவையாற்றி வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் வளர்ந்த நாட்டை நோக்கிய நாட்டின் பயணத்தை மேற்கொள்ளும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பீகாரில் 18 மாவட்டங்களை உள்ளடக்கிய 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வரும் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே 20 மாவட்டங்களில் 122 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற உள்ள 2வது இறுதிக்கட்ட தேர்தலில் இதுவரை 290 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரியில் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம் என்னும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்தியசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டார். இதேபோல் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தலைமையிலும், காரைக்காலில் செல்வி லட்சுமி சௌஜன்யா தலைமையிலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் மொத்தம் 38 புகார்கள் பெறப்பட்டதில் 24 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவித்த ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழாவால் நாடு முழுவதும் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் ஆந்திர பிரதேசத்தில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறும் என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக ஆந்திர பிரதேச விவசாயிகள், கைவினை கலைஞர்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய ஊக்கம் அளித்துள்ளது. இதன் மூலம் முக்கிய துறைகளில் வரி விகிதங்கள் குறைந்துள்ளதால் செலவுகளை குறைத்து லாபத்தை மேம்படுத்தும் விதத்தில் அம்மாநில பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பாரம்பரிய கைவினை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களில் பெரும் முன்னேற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தோல் பொம்மலாட்டம், கோவில் கல் சிற்பங்கள் போன்ற தயாரிப்புகளுக்கு முன்பு 12% விதிக்கப்பட்ட வரி தற்போது 5% குறைக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் கலை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர். இதுபோல மாநிலத்தின் மீன்வளத் துறையிலும் வரி விகிதம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இத்துறையில் ஈடுபட்டு உள்ளவர்களின் பொருளாதாரமும் முன்னேற்றம் காணும் என்பதில் ஐயமில்லை. அதே வேளையில் கடல் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதியும் வரும் நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஆட்டோமொபைல் துறையில் இதுவரை செயல்பட்டு வந்த 28% ஜிஎஸ்டி வரி தற்போது 18% குறைக்கப்பட்டுள்ளதால் அம்மாநிலத்தில் வாகனங்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இந்த சீர்திருத்தங்கள் மாநிலத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு மக்களுக்கு உள்ளடக்கிய நியாயமான சந்தையை உறுதி செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும், வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இம்மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக உப்பனாறு கால்வாய் அமைந்துள்ள மறைமலையடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை சந்திக்கும் இடங்களை பார்வையிட்டு மழைநீர் தேங்காத வகையிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மழைநீர் வடிய நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் கொம்பந்தமேடு படுகை அணை, ஆராய்ச்சிக்குப்பம் மற்றும் சித்தேரி ஆகிய பகுதிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இரு கரைகளையும் 1 மீட்டருக்கு மேல் உயர்த்தி பலப்படுத்தும்படியும் தேவையான மணல் மூட்டைகள் கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மழைக்காலம் என்பதால் பொதுமக்கள் அதிகம் வரும் இடமான ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேவையான அனைத்து மருந்து மாத்திரைகள் வைத்திருக்கவும், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை 24 மணி நேரமும் பணியில் இருக்கவும் வலியுறுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மின்னணு பொருட்களின் விற்பனை வழக்கத்தை விட அதிகரித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.